ஓசியா 11வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தின் பிற்பகுதி. ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். பல நேரங்கள்ல நமக்கு சொல்யூஷன் எது, நமக்கு தீர்வு எது அப்படிங்கிறதே நாம் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு சூழ்நிலைகள் கடினமாக வரும்பொழுது, பிரச்சனைகள் வழியாக நம்ம போகும்போது, எதுதான் நமக்கு சொல்யூஷன், எது நம்மளை ஹீல் பண்ணும் அப்படிங்கிறதே நாம் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். அப்படிதானே? அந்த குளம் கலக்கப்படும் பொழுது யார் முந்தி உள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன உண்டு, சுகம் உண்டு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்போ பல நாட்களாய், பல வருடங்களாய் ஒருத்தன் அங்கே இருக்கிறான், அவனுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஒரு நாள் இயேசு அவனை தேடி போய் அவனிடத்துல கேட்குறாரு, நீ சுகமாகணும்னு விரும்புறியா அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, குளம் கலக்க போகும்போது என்னை யாரும் உள்ள கொண்டு விடுறதுக்கு யாரும், அவனுக்கு தெரியல, அவன்கிட்ட கேட்கறது யாருன்னே தெரியல. இன்றைக்கும் பல நேரங்களில் இயேசு ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் தான் நம்மளை குணமாக்க முடியும்னு நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. வியாதியை குணமாக்க அவரால் தான் முடியும். நம்ம போயிட்டு இருக்கிற கடினமான சூழ்நிலையை மாற்ற, அதாவது உள்ள போராடிட்டு இருக்கிற நிறைய பிரச்சனைகளை தேவன் தான் என்ன பண்ண முடியும், குணமாக்க முடியும். அந்த குணமாக்குற தேவனை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஹல்லேலூயா. ஆனா எங்க போனாலும் நமக்கு என்ன கிடைக்காது, ஒரு நிலையான ஒரு சந்தோஷம், நிலையான ஒரு சுகம் கிடைக்காது. தேவ சமூகத்துல அவரை நம்பி வரும்பொழுது நிச்சயம் அவர் நம்மை குணமாக்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மீக 5:5 நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு, இவரே சமாதான காரணர். ஆங்கில வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, த சோர்ஸ் ஆஃப் பீஸ். அதாவது வெளிச்சம் எதுல இருந்து வருது, நமக்கு சூரியன்ல இருந்து கிடைக்குது, அது ஒரு சோர்ஸ். அப்படிதானே? அப்புறம் தானியங்கள் அந்த பயிர்கள்ல இருந்து கிடைக்குது, அது ஒரு சோர்ஸ். இப்படி சமாதானம் எதுல இருந்து வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து என்ன உண்டு, சமாதானம் உண்டா, த சோர்ஸ் ஆஃப் பீஸ். அப்போ நமக்கு சுகம் வேணும், மனதுல நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னா நம்ம யாரை தான் தேடணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.